முறைக்கு சொல்லி அனுப்பு, இது நம்ம ஊரு விழா. ஊருக்கே ஒரு நோம்பினா அது கோயம்புத்தூர் விழா. உப்பு சமா இருந்தாக்கா ஊரு பக்கம் வாடா. அரிசி பருப்பு சோறு விருந்து இருக்கு ரெடியா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோம்னா தோசை தான் செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னா மீதமான சாதம் இருக்குல்ல, அந்த சாதத்தில் நான் இன்றைக்கி தோசை செஞ்சுருக்கேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு கப்பு நான் சாதம் எடுத்திருக்கேன். அதில் கால்வாசி, ஒரு கப்பு சாதத்துக்கு கால்வாசி நான் அரிசி மாவு சேர்க்குறேன், 1/4 பங்கு. அதுலேயே ஒரு 1/4 பங்கு கோதுமை மாவு சேர்க்குறேன். உங்களுக்கு கோதுமை மாவு இல்லாட்டி வேண்டாட்டி நீங்கள் ரவை சேர்த்துக்கலாம், கொஞ்சம் மொறு மொறுன்னு நம்மளுக்கு கிடைக்கும். கூடவே 1/4 கப்பு தயிர், தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சாச்சு. இந்த மாதிரி பதத்துக்கு பாருங்கள். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம தோசை ஊற்றுற பதத்துக்கு நம்ம இதை கலக்கிக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. இதில் ஒன்று என்னென்னு கேட்டால் கொஞ்சம் வலுவலுன்னு தான் இருக்கும். நம்ம சாதத்தை அரைச்சிருக்கிறதுனால கொஞ்சம் வலுவலுன்னு தான் இருக்கும். தோசை பாக்கையில் நம்ம ரவா தோசையெல்லாம் ஊற்றுவோம், அந்த மாதிரி தான் ஊற்றணும். ரொம்ப தேய்க்கக்கூடாது. நம்ம இட்லி மாவு தோசை தேய்க்கிற மாதிரி தேய்ச்சோம்னா கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஊற்றிட்டு சுற்றி கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு சிம்மில் வச்சிடலாம். ரொம்ப ஸ்பீடாக வைக்கக்கூடாது, சிம்மில் வைக்கணும். வச்சு அதை ஸ்லோவாக வேக விடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்துருச்சு. நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட ரவை சேர்த்துட்டிங்கன்னா இன்னும் மொறுன்னு நல்லாவே கிடைக்கும். கொஞ்சம் உங்களுக்கு தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் வளவெழுப்பு தன்மை கம்மியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா முட்டையோட தோசை டேஸ்ட்டில் இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு தோசை ஊற்றிக்கலாம். தேய்க்க முடியாது இது, அது மட்டும் கொஞ்சம் நீங்கள் பார்த்து ஊற்றிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ சுற்றி எண்ணெய் சேர்த்து அதே மாதிரி இதை மூடி வச்சு வேக வைக்கக்கூடாது. தட்டு வச்சு மூடாமல் நம்ம இந்த மாதிரியே வேக வைக்கணும் ஓப்பன்லேயே. அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த தோசை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கார சட்னியோடு சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.